வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியின் கட்டளைக்கு அமைய அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 1979 ஆண்டு 61 இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு 2 கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதில் கையெழுத்திட்டுள்ளார். சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பது அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அல்வாய் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் 70வது ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது. எமது இனத்தினுடைய வளர்ச்சியும் எழுச்சியும் என்பது எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய நம்பிக்கைகளிலேயே இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அல்வாய் பாரதி விளையாட்டுக் கழகத்தின் 70வது ஆண்டு நிறைவு விழா நேற்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நல்ல ஆரோக்கியமுள்ள மனதைரியமுள்ள ஒரு திடமான இதயத்தை கொண்ட பிள்ளைகளை கட்டி வளர்ப்பதற்கு அவர்களுக்கான விளையாட்டுகள் மிக முக்கியமானது. நாங்கள் நலிந்து போன ஒரு சமூகம் அல்ல, நாங்கள் நிமிர்ந்து நிற்கின்ற மிகவும் ஆரோக்கியமுள்ள ஒரு சமூக கட்டமைப்பை கொண்ட ஒரு இனம். ஆகவே எங்களுடைய இனத்தினுடைய வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் என்பது எங்களின் பிள்ளைகளின் கைகளில் இருக்கிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி அல்வாய் பாரதி சனசமூலியமும் பாரதி விளையாட்டுக் கழகமும் இணைந்து நடாத்திய 70வது ஆண்டு விழாவும் முன்பள்ளி விளையாட்டு விழாவும் நேற்று இடம்பெற்றது. பாரதி சனசமூலிய தலைவர் சிவபாதம் இலங்கேஸ்வரன் தலைமையில் விளையாட்டு நிகழ்வுகள் நிலைய மைதானத்தில் இடம்பெற்றன. இதன்போது ஓட்ட நிகழ்வுகள், கயிறிழுத்தல், சங்கீத கதிரை உள்ளிட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் சனசமூலியத்தினர், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் ஊரளவில் ஐஸ் மற்றும் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஊரள பகுதியில் நீண்ட நாட்களாக ஐஸ் பாவனையில் ஈடுபட்டு வந்த 27 வயது இளைஞர் போதைப் பொருட்களுடன் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேகநபரிடமிருந்து 3600 மில்லிகிராம் ஐஸ் போதை மாத்திரைகள் மற்றும் அதனை நுகர்வதற்கான உபகரணங்கள் என்பனும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பொதுக்குடியிருப்பு பிரதேச பண்பாட்டு பெருவிழா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இடம்பெற உள்ளது. முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தின் பண்பாட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ள நிலையில் அந்த வாய்ப்பை கலைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ராஜ்ரட்னம் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தினுடைய பண்பாட்டு பெருவிழா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அன்றைய தினம் இந்த பிரதேசத்தினுடைய பண்பாட்டை பெருமைப்படுத்தும் விதமாக புதுவையால்
மலர் வெளியீடு தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. நீண்ட காலமாக மலர் வெளியீட்டு விழா நடைபெறவில்லை. இம்முறை மீண்டும் பெருவிழாவானது மலர் வெளியீட்டுடன் நடத்த இருக்கின்றது. அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய கலைஞர்களை கௌரவிக்கும் முகமாக விருதினை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பூக்குடிப்பேரை சார்ந்த அனைத்து கலைஞர்களும் இதுவரும் திங்கள் 22ஆம் தேதி தொடக்கம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பூக்குடிப்பேரை சேலத்திலே பெற்று அவற்றினை கையளியுங்கள். 26ஆம் தேதி நாங்கள் இறுதி பட்டியலை வெளியிடுவோம். அது சம்பந்தமான முறைப்பாடுகள் அல்லது கருத்து முரண்பாடுகள் இருந்தால் தெரிவிக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் இந்த கலைஞர் தெரிவை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறபடியால் பூக்குடிப்பேரை சார்ந்த அனைத்து கலைஞர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை பெற்று பூர்த்தி செய்து 25ஆம் தேதிக்கு முதல் எங்களுக்கு கையளிக்குமாறு. பருத்தித்துறையில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் நினைவிடத்தில் துப்புரவு பணி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறையில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபியடியில் நேற்று துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தியாகதீபம் திலீபனின் 38ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திலீபன் வழியில் வருகிறோம் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்படுகின்ற ஊர்திப்பவனி வடமராட்சி பகுதிக்கு இன்றைய தினம் செல்ல உள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்தின் பொத்துவில் பகுதியிலிருந்து வடக்கு கிழக்கு தமிழர் தாய பிரதேசத்தில் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்துடன் குறித்த ஊர்திப்பவனி பெறுகின்றது. இந்நிலையில் வடமராட்சி பருத்தித்துறையில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவி பகுதியில் நேற்றிரவு துப்புரவு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ் தேசிய உணர்வாளர்களின் ஏற்பாட்டில் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டது. தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தியாகதீபம் திலீபனின் ஆவண காட்சியகத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தியாகதீபம் திலீபனின் ஆவண காட்சியகத்தில் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் ஆவண காட்சியம் மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. அங்கு விரைந்த எம். சுமந்திரன் தியாகதீபம் திலீபனின் திருவுருவப் படத்துக்கு அஞ்சலி செலுத்தியதுடன் ஆவண காட்சியத்தையும் பார்வையிட்டார். யாழ் தென்மராட்சி கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்தார். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் இளைஞர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று கொடிகாமம் கச்சாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது குடும்ப பெண்ணும் அவரது உறவுமுறையான இளைஞர் ஒருவரும் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதி ஊடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோத மணலேற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தை அடுத்து அந்த உளவு இயந்திரம் தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் கெற்பேலி மேற்கு மிரிசிலைச் சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். அதேவேளை 22 வயதுடைய கனகலிங்கம் செந்துரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழித்தின போட்டியில் தேசிய மட்டத்தில் கிளிநொச்சி மாணவி முதலிடம் பெற்றுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழித்தின போட்டியில் தேசிய மட்டத்தில் சிறுகதை ஆக்கம் பிரிவு 5இல் செல்வி இன்பராஜன் திகழினி முதலாம் இடத்தை பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார். அகில இலங்கை தமிழ் மொழித்தின போட்டியில் சிறுகதை போட்டி பிரிவில் கிளிநொச்சி பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவி இன்பராசா திகழினி முதலிடம் பெற்று சாதித்துள்ளார். குறித்த மாணவிக்கு பாடசாலை சமூகத்தினர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். அளவட்டி அருணோதயா கல்லூரியில் கண்காட்சி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் அளவட்டி அருணோதயா கல்லூரியில் மனைப்பொருளியல் கண்காட்சி சிறப்பாக இடம்பெற்றது. கல்லூரி முதல்வர் தியானந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில்
மாணவர்களின் ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இவ்விழாவில் மாணவரின் பாரம்பரிய உணவு தயாரிப்புகள் பலரையும் கவர்ந்தது. இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மனைப்பொருளியல் அலகின் தலைவர் மேனகா சிவகரன், வலிகாமம் கல்வி வலய தொழில்நுட்ப பாட ஆசிரியர் ஆலோசகர் அருந்தவம் மற்றும் மனைப்பொருளியல் அலகின் விரிவுரையாளர்களான முகமது ஷாரிப், டெலாக்ஸிஹா ஜெயக்குமார், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை கிண்ணியடியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை கிண்ணியடி பாவியின் நடுவில் உள்ள மேட்டில்ல காட்டுப்பகுதியில் இயங்கி வந்த பாரிய கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீசார் முற்றுகையிட்டனர். கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். 6 பரல் கொண்ட 1080 லிட்டர் கோடா 30 லிட்டர் கசிப்பு என்பனவும் மீட்கப்பட்டன. கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து குறித்த பகுதிக்கு சம்பவ தினமான கிழக்கு மாகாண குற்றப்பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் டி மேனன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் தோணி மூலம் பாவியில் பிரயாணித்து குறித்த பகுதியை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றில் ஆயர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி குழுவைச் சேர்ந்த ஒருவர் அண்மையில் கசிப்பு உற்பத்தி செய்வதற்கு பாவியில் பிரயாணித்த போது முதலை தாக்குதலுக்கு உள்ளாகி சடலமாக மீட்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வாகரையில் உள்ளூராட்சி வார இறுதி நாள் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. உள்ளூராட்சி வார இறுதி நாள் நிகழ்வான பரிசளிப்பு விழா நிகழ்வு மட்டக்களப்பு கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச சபை தவிசாளர் கானா தேவேந்திரன் தலைமையில் வாகரை கலாசார மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது. நிகழ்வுகளில் பங்கு பெற்றிய மாணவர்கள், கல்வியில் சாதனை படைத்த மாணவர்கள் பாடசாலை ரீதியாக தெரிவு செய்யப்பட்டு பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். கிராமிய விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது. அதிதிகளாக கோரளைப்பற்று வடக்கு பிரதேச செயலாளர் மற்றும் மட்டக்களப்பு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திருமதி MRF ரிப்கா சபீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வாகரை பிரதேச இராணுவ தளபதி, விசேட அதிரடிப்படை பொறுப்பதிகாரி, போலீஸ் பொறுப்பதிகாரி ஆகியோரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிழக்கு மாகாண போலீஸ் விசேட பிரிவு உத்தியோகஸ்தர்களுக்கு இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் அம்பாறை மாவட்ட அணி சாம்பியன் ஆகியது. கிழக்கு மாகாண போலீஸ் விசேட பிரிவு உத்தியோகஸ்தர்களுக்கு இடையில் நடைபெற்ற கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் அம்பாறை போலீஸ் விசேட பிரிவினர் வெற்றியீட்டி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். காத்தாங்குடி ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானத்தில் போட்டிகள் நடைபெற்றன. பிரதி போலீஸ் மா அதிபர் சம்பத்குமார் லேனகே ஞாபகார்த்த வெற்றி கிண்ணத்துக்காக நடாத்தப்பட்ட இச்சுற்றுப் போட்டியில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மற்றும் கந்தளாய் போலீஸ் விசேட பிரிவினர் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டிக்கு அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு போலீஸ் விசேட பிரிவு அணிகள் தெரிவு செய்யப்பட்டன. அம்பாறை போலீஸ் விசேட பிரிவினர் வெற்றியீட்டி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டனர். பரிசளிப்பு நிகழ்வில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாண போலீஸ் விசேட பிரிவு உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜெயந்த செல்வா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதுடன் போலீஸ் விசேட பிரிவு உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருடர்களின் கைகளில் நாட்டை ஒப்படைக்க மக்கள் தயாரில்லை என்பது நிச்சயமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் கானா பிரபு தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் நாட்டை வங்குரோத்தடைய செய்த திருடர்களிடம் நாட்டை மீண்டும் கையளிக்க மக்கள் தயாரில்லை என்பது நிச்சயமானது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கானா பிரபு தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அலிபாவும் 40 திருடர்களும் என்பதை போன்று அந்த திருடர் கூட்டம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. ஒன்றாக சேர்ந்து அதிலே நீங்கள் இந்த காலகட்டத்திலே
மக்களால் வெறுக்கப்பட்ட கட்சி ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவுக்காக இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். அதிலே மொட்டு கட்சியினை சார்ந்தவர்களும் சுதந்திர கட்சியை சார்ந்தவர்களும் அதனை போன்று திகாம்பரம் ஹிஸ்புல்லா போன்ற தலைவர்களும் அங்கே ஒன்று கூடியிருந்தார்கள். இவர்கள் எதிர்பார்ப்பது இந்த நாட்டை திரும்ப மீண்டும் ஒரு மோசமான சூழ்நிலையில் பாலாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த நாட்டை ஒரு வங்குரோத்தடைந்த நாடாக மீண்டும் உருவாக்கத்தான் இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த தலைவர்கள் தான் கடந்த காலங்களில் இந்த நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள். இவர்களின் தலைமைத்துவத்தில் கீழ்த்தான் இந்த நாடு இருந்து கொண்டிருந்தது. இதன் விளைவு என்ன இடம்பெற்றிருந்தது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறுதியாக இந்த நாடு ஒரு வங்குரோத்தடைந்த நாடாக மாற்றப்பட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்கும் போது இவர்கள் பல விடயங்களை முன்னெடுத்திருந்தார்கள். மத ஸ்தலங்களை நாங்கள் மூடப்போவதாக குறிப்பிட்டிருந்தார்கள். மீண்டும் ஒரு வரிசை யுகம் உருவாகும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். மக்கள் தங்கள் வாழ்வை முன்னெடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் என குறிப்பிட்டிருந்து இப்படி பல பொய்களை ஒப்புவித்துத்தான் இவர்கள் தங்களது செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். இப்போவும் பல பொய்களை கூறிக்கொண்டு அவர்கள் தங்களது முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது இந்த திருடர் கூட்டத்தை ஒரு பக்கமும் தேசிய மக்கள் சக்தியை இன்னொரு பக்கமும் பிரித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இன்று மக்களுக்கு விளங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் திருடர்கள் யார், நல்லவர்கள் யார் என்று. ஆகவே இந்த திருட்டு கூட்டத்துக்கு மீண்டும் மக்கள் ஆதரவு வழங்கப் போவதில்லை. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.